கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 3ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு இரத்தத்தின் நிழலும் நம் நித்திய பாதுகாப்பும். வாசல் நிலைக்கால்களில் இரத்தம் தெளித்தல் பாதுகாப்பின் அடையாளம். அன்று எகிப்தில் பஸ்கா இரவில் ஒவ்வொரு இஸ்ரேலரின் வீட்டிலும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்பட்டது. இந்த இரத்த தெளிப்பு இல்லாமல் அது இஸ்ரேல் குடும்பமாக இருந்தாலும் தலச்சன் பிள்ளை சங்காரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்று கர்த்தர் சொன்னது இரத்தமே பாதுகாப்பின் ஒரே அடையாளம் என்பதை காட்டுகிறது. அந்த இரவு தேவன் அனுப்பிய சங்கார தூதன் எகிப்து முழுவதையும் அதம் பண்ணி கடந்து சென்றான். ஆனால் இரத்தம் தெளிக்கப்பட்ட கதவுகளை அவன் தாண்டி சென்றான். அதனால் கதவு சட்டத்தில் இருந்த இரத்தம் ஒரு உண்மையான பாதுகாப்பின் அடையாளம். அது உள்ளே இருந்த முதல் பிறந்தவர்களுக்காக பரிந்து பேசும் சாட்சி. இந்த இரத்த தெளிப்பு யாரை குறிப்பிட்டு காட்டுகிறது? புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கப்பட்ட இரத்தம் என்றும் பஸ்கா இரத்தம் என்றும் குறிப்பிடுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு நிழல். உண்மையான இரத்த தெளிப்பு தேவ ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் இரத்தமே. இஸ்ரேலின் முதல் பிறந்தவர்கள் ஒரே ஒரு இரவு நாசத்திலிருந்து மட்டுமே தப்பிக்க அந்த இரத்தம் போதுமானதாக இருந்தது. கிறிஸ்துவின் இரத்தம் முதற் பிறந்தவர்களாகிய சபை வகுப்பாரை முழு நியாய தீர்ப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் பாதுகாக்கிறது. ஆனால் ஒரு முக்கிய உண்மை உள்ளது. அங்கே நிழலில் ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டிருந்தால் மட்டும் போதாது. அந்த இரத்தம் கதவின் நிலைக்கால்களில் வெளிப்படையாக தெளிக்கப்பட வேண்டும். அதேபோல் கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது ஒரு வரலாற்று உண்மை. ஆனால் அந்த இரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவருடைய இரத்தத்தின் மீது நம்முடைய விசுவாசம் மற்றும் நம்பிக்கையை வெளியரங்கமாக அறிக்கை செய்ய வேண்டும். இஸ்ரேலருக்கு இன்னொரு கட்டளை இருந்தது. இரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டிலிருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. வெளியே சென்றால் சங்கார தூதரின் சங்காரத்திற்குள் அவர்கள் சிக்கும் அபாயம் இருந்தது. இதன் ஆவிக்குரிய பாடம், கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அந்த மீட்பின் எல்லைக்குள் இருக்க வேண்டும். அந்த இரத்தத்தின் மீதான விசுவாசத்தை மறுதலித்தால் அதற்கு ஈடாக மீண்டும் ஒரு பலி இல்லை என்று ஏதாகவும் எச்சரிக்கிறது. மேலும் கவனிக்கவும், இரத்தம் கதவுக்கு வெளியில் இருந்தது, மாம்சம் உள்ளே உணவாய் இருந்தது. வெளியில் இரத்தத்தின் பாதுகாப்பு, உள்ளே ஆட்டுக்குட்டியின் மாம்ச உணவு. இரண்டும் சேர்ந்து முழு பஸ்கா அனுபவத்தை உருவாக்கின. அதே போல் கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு நீதிமானாக்கும் பாதுகாப்பாகவும் அவருடைய குணலட்சணங்களையும் சத்திய வார்த்தைகளையும் தினந்தோறும் நமக்கு ஆவிக்குரிய உணவாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்று வாசல் நிலைக்கால்களில் இரத்த தெளிப்பு பாதுகாப்பின் அடையாளமாக இருந்தது. இன்று நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது நியாய தீர்ப்பிலிருந்து நமக்கான உண்மையான மீட்பின் அடையாளம். அந்த மீட்பின் கீழ்த்தங்கி அன்று அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை உண்டது போல் நம்முடைய இரட்சகரின் குணலட்சணங்களையும் சத்தியத்தையும் நம் உள்ளத்தில் ஆவிக்குரிய உணவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு சங்கார தூதனை கடந்து போக செய்த இரத்தம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.